தவறு செய்கிறவங்கள கூட தன்னுடைய அன்பான பேச்சால் பேசி அவங்கள திருத்தி விடக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க அப்படின்னு இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். தன்னை தாழ்த்தி மற்றவங்களை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைய போகுது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த கன்னிராசி அப்படின்னு சொன்னாவே அந்த அச்சம் கூச்சம் இந்த சுபாவெல்லாம் இயல்பாகவே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப இளமையான தோற்றமுடையவங்களாக தான் இருப்பாங்க. இயற்கையாகவே அவங்க அழகாக இருப்பாங்க. அதோட கூட செயற்கை அழகும் சேரும்போது நல்ல ஒரு அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வயது அவ்வளோ சீக்கிரம் கணிக்கவே முடியாது. இயல்பாகவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இளமையான தோற்றத்தோடு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்களுடைய வயதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன் படைத்தவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் புதன் நடுத்தரமான உயரம் இருப்பாங்க. இயற்கையாகவே இவங்களுக்கு கோபம் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிது தான். அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு கோபம் வராது. பெரிதாக எதிர்த்து பேச மாட்டாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் இந்த மாதிரி தான் கன்னிராசி என்பர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த கன்னிராசிக்கு கண்டகச்சனி காலகட்டம் இந்த சனி பயிற்சி என்பதனால இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணிக்கு இந்த சனி பயிற்சியானது நடைபெறுது. இதனால் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் சந்திப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு உரியவர் இந்த சனி பகவான் தற்போது 7ஆம் இடத்திற்கு பயணம் செல்ல இருக்கிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தர ஸ்தானம், அதோடு கண்டக ஸ்தானமுடைய ஒரு கிரக பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி பார்க்கப்படுது. குடும்பத்தில் மட்டுமல்ல வெளிநபர்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மற்ற கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெருசாக ஒரு பாதிப்பு எதுவும் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். திட்டமிட்ட வேலையை மட்டும் கரெக்டான நேரத்தில் செயல்படுத்துறது நல்லது. இந்த நேரம் தவறாமை கரெக்டான நேரத்தில் அது முடிக்கிறது இதெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வோ முக்கியமான பொறுப்போ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களால ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரத்துக்கான கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது. இல்லத்துலேயுமே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய நிம்மதி குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கண்டகச்சனி காலம் என்பதனால கண்டம் ஏதாவது வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டம் அப்படிங்கிறது ஒரு நடுத்தரமான ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடியது. அதனால் வயிறு சம்மந்தமான பிரச்சனை, உடல் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியில் பயணம் போகும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு தலைவலி வரும், ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரும், ஒரு சிலருக்கு அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் மேல் மலையனூர் அங்காளம்மனை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். சனிக்கிழமை தவறாமல் சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இந்த மார்ச் மாதம் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கன்னிராசிக்கு நல்ல ஒரு கணிசமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டுச்சேர்க்கை இருக்கிறதுனால உச்சம் பெற்ற கிரகங்களுடைய கூட்டுச்சேர்க்கை இருக்கிறது. அதோட கூட சுக்கிரனும் சூரியனும் சனியும் இணைவது ஒரு முக்கியமாக இதை பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். கூட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி இருக்கும். இந்த கூட்டாளர்களால் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள்
இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இது நாள் வரைக்கும் இருட்டிலேயே போயிட்டு இருந்த உங்களுடைய தொழில், வியாபாரம் இது எல்லாமே ஒரு வெளிச்சத்துக்கு வரும். ஒரு சிலரால சின்ன சின்ன இடைஞ்சல்கள், நஷ்டத்த சந்திச்சுட்டு இருந்தீங்க. ஆனா எப்படி இந்த நஷ்டம் வந்தது அப்படின்னு தெரியாமலே இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த நஷ்டம் எதனால வந்தது அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில அறியக்கூடிய வாய்ப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். காதல் விவகாரங்கள்ல இருக்கிறவங்கள தான் அந்த காதலிச்சவங்களே கரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமான பொறுப்புகள உணர்ந்த இந்த காலகட்டத்தில இந்த கன்னிராசி என்பர்கள் செயல்படுவீங்க. அதனால நல்ல ஒரு பாராட்டு, மேன்மையை இந்த காலகட்டத்தில நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்ல கும்ப ராசியில பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறது. மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய், ராகு இருக்கிறதுனால எதிரிகள வீழ்த்தக்கூடிய, தோற்கடிக்கக்கூடிய அந்த திறன் உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் வள வர போறீங்க அப்படின்னு சொல்லலாம். கடனை வாங்கிட்டு அடைக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்க இந்த காலகட்டத்தில் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். சிக்கலான பிரச்சனையை கூட ஒரு நொடி பொழுதுல தீர்க்கக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வலிமை உள்ள நபராக, நல்ல ஒரு தைரியம் உள்ள நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வள வர போறீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். இதுநாள் வரையிலும் எதற்காக வருத்தப்பட்டீங்களோ, எந்த ஒரு விஷயம் புரியாமல் குழப்பத்தோடு தென்பட்டீங்களோ அந்த விஷயத்துக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த இருள் நீங்கி நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக செயல்படுவீங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எதிரிகள் யார், யார் சூழ்ச்சியில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை எல்லாமே அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கை துணை மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிரி யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள திருத்துறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறதுனால பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான தீர்வும் உங்ககிட்டயே தான் இருக்கும். அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வள வர போகிறீங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அதோடு கூட மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் வீட்டுக்கு பயணம் செல்ல இருக்கிறார். சட்ட சிக்கலுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் 10ஆம் வீட்டில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலில் நல்ல ஒரு அதிகாரம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். குருவோடைய அருள் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதனால் நல்ல ஒரு பொற்காலம் இது அப்படின்னே சொல்லலாம். மேல் அதிகாரிகள்கிட்ட சவால் விட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகள் தேடி வரும். அதோட கூட பணியிடத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். ஏன்னா செவ்வாய் ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால சக ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குறிப்பாக இயந்திரம் சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நிதி ரீதியாக பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வலுவான மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் அமைந்திருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டோட அதிபதி சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது லாபமோ அல்லது ஏதாவது கூட்டு முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு இணைந்திருக்கிறதுனால பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கன்னிராசி என்பர்கள் இனி வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில் பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறது. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். கொஞ்சம் போராட்டம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை, பித்தம் சம்பந்தமான பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அமிலத்தன்மை நிறைந்த பொருள்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு
தோல் சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய ராசி என்பர்கள் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையும், சிங்கிளுக்கெல்லாம் திருமண யோகம் கூடி வரப்போகுது. அதே மாதிரி ஒரு மூத்தவருடைய அறிவுரை உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியனும் 7ஆம் வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஈகோ சம்மந்தமான பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதிகார போராட்டம் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா 6ல் செவ்வாய் இருக்கிறதுனால தேவையற்ற சண்டை சச்சரவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கலாம். தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.